வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் புதினா வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வழக்கமாக தக்காளியில் ஆட் பண்ணி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி புதினா சட்னி இல்லை. இதில் சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி 2 பீஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். இதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் நீளமாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இதோட கடைசியாக வறுத்த உளுத்தம்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நீங்கள் தனியாக வறுக்கலைனாலும் பரவாயில்ல. சீரகம் போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றின உடனேயே நீங்கள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சீரகம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை நல்லா சுருங்கி வதங்கி போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா சுருங்கி போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குறைஞ்ச தீயிலே வதக்கிக்கலாம். இப்போ இதோட கடைசியாக ட்ரை ரோஸ்ட் பண்ண உளுத்தம்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றாத வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் வறுத்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தனியாக வறுத்து சேர்க்க பிடிக்கல அப்படின்னா இந்த தாளிப்புலேயே நீங்கள் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 3 பச்சை மிளகாயை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிருக்கேன். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். புதினா வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.